தீட்டாக்கணும். ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் ஒவ்வொருக்கும் தீட்டுன்ற ஒரு கருத்து இருக்குது. இது வந்து பெட்ட குடும்ப சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டா தீட்டு. அந்த தீட்டை எப்படி கழிக்கணும் அப்படின்னா மாட்டு சாணியை கரைச்சி குடிச்சா தீட்டு கலந்துடும். ஸோ இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அது தீட்டு. ஆனால் உண்மையான தீட்டு எது? இஸ்ரேல் மக்களுக்கு எது தீட்டு? கை கழுவாமல் சாப்பிட்டா தீட்டு. நிறைய வச்சுருக்காங்க அவங்க லிஸ்ட். நிறைய நம்ம பிராமின்ஸ் வச்சுருக்க மாதிரி அவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து முக்கியப்படுத்துனாங்க. அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நிறைய சடங்குகள் செஞ்சாங்க. இது எங்கே ஆரம்பிச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் தீட்டு இதெல்லாம் அங்கேயே ஆரம்பிச்சு தீட்டில் எப்படி செய்யணும். ஆனால் இது எங்கே இல்லை. இப்போது புதிய உடன்படிக்கைகள் அதெல்லாம் கிடையாது. பழைய உடன்படிக்கைகள் நிறைய இருக்குது. குழந்தை பிறந்தால் கூட பெண்ணு தீட்டு குழந்தை தீட்டு சில நாட்கள் வரைக்கும் தீட்டை கழிக்கணும். குஷ்டரோகம் வந்தால் அது தீட்டு அதை கழிக்கணும். அது போகிறதுக்காக இந்த மாதிரி நிறைய சடங்குகள் இது வந்து வெளியிலிருந்துலாம் வரல. ஆண்டோரை கொடுத்தா அவருடைய நோக்கம் எதுக்காக கொடுத்தாரு? ஆண்டவர் சட்டத்தை கொடுக்குறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னா நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நம்ம இப்படியாக புரிஞ்சுக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது அதனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். சும்மாலாம் கிடையாது. உண்மையிலே தீட்டுனா என்னது புரிய வைக்கிற மக்களுக்கு. நான் ஒன்றத்தை உள்ள போட்டு பிடிச்சிட்டாங்கன்னு சரி. இப்போ தீட்டு எது? இப்போ இதெல்லாம் தீட்டு. இப்போவும் தீட்டு இருக்குது. சரி, விக்கிரக ஆராதனை தீட்டு. வேற அதை படைக்கிறது தீட்டு. சாப்பிட்றது இதெல்லாம் தீட்டுன்ற கணக்கில் வருதா? ஆமாம், சாப்பிட்றது தீட்டு. அருவருப்பு தீட்டுன்னு வந்தாலே தீட்டு கழிக்கிறதுன்னு ஒன்று இருக்கணும். புரியுதா? தீட்டுன்னு வந்துச்சுனாலே இந்த பாவத்துக்கும் தீட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம பார்த்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பாவத்துக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது, பாவத்துக்கு பரிகாரம்லாம் இருக்குது. தீட்டுக்கு வந்து தீட்டை கழிக்கிறதுக்குன்னு சில சடங்குலாம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு சமுதாயத்தில் இது இருக்குதுன்னு பார்க்குறோம். தனியாக சமுதாயத்தில் எது தீட்டு, அந்த தீட்டை எப்படி கழிக்கிறாங்கன்னு தெரியல. மாட்டுக்கறி சாப்பிட்டா தீட்டு, அதை கழிக்கிறதுக்கு சாணியை கரைச்சி குடிக்கும். வேறு நிறைய இருக்குது. வந்து இயேசுவெல்லாம் இப்போ புதுசலங்கள் வந்துட்டாங்க. இயேசு ஏற்றிட்டாங்கன்னா அவங்க ஜாதியை கெடுத்தவங்க, அது தீட்டு. அவங்க ஊருக்குள்ளே வைக்கக்கூடாது. அவங்களுக்கு திரும்ப தீட்டு கழித்து எடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு இந்த என்ன தூக்குது எனக்கு போகுது முத்துராடுக்கு அதில் சடங்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் செஞ்சால் தான் திரும்ப அந்த தீட்டை கழித்து திரும்ப அவங்க இது என்ன அசுத்தம் சுத்தம் எங்கேருந்து வந்துட்டு அசுத்தமாயிட்டாங்க, அவங்க வந்து சுத்தம் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் அந்த தீட்டு மேலே ஒரு தீட்டை வச்சு இருக்கிற காரியம். எங்கள் இதில் வந்துட்டு தீட்டானா உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே ஒரு நாளைக்கு வெளியில் தான் இருக்கணும். அப்படி பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. நீங்கள் பாருங்கள். இது ஏன்னா இந்த தீட்டு அல்லது சுத்தம் அசுத்தத்தை வந்து நோவா காலத்தில் தான் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். இந்த விலங்குகள் வரும்போது சுத்தமான விலங்குகள் சுத்தம் இல்லாத விலங்குகள் வந்து பிடிக்க வைக்கிறாரு. அங்கே தான் இந்த மக்களுக்கு வந்து நம்ம மனுஷங்களுக்கு வந்து இந்த புரிய வைக்கணும். கடவுள் வந்து சுத்தமானவர், தீட்டே இல்லாதவர், தீட்டுப்படாதவர். மனுஷங்க எல்லாமே தீட்டானவங்க தான். அந்த தீட்டை எப்படி கழிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சடங்கெல்லாம் கொடுக்குறாரு. இப்போதைக்கு புதிய ஏற்பாட்டில் வந்து நமக்கு தீட்டை பற்றி சொல்கிறாரு. அதெல்லாம் தீட்டு இல்லை, நீங்கள் கை கழுவாமலாம் சாப்பிடலாம். இயேசு ஒரு இடத்துல போய் சாப்பிடும்போது வேணுக்குனே கை கழுவாமல் சாப்பிடுவார். அப்போ தான் இவர் மேலே வந்து இவர் வந்து சடங்கெல்லாம் கை கொள்ளலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் இந்த காரியங்கள் சொல்லுவார். நீங்கள் உள்ளே இப்படியெல்லாம் அழுக்கு இருக்குது, வெளியில் சுத்தம் பண்ணுறீங்க. வெளியில் சுத்தம் பண்ணால் மட்டும் போதாது, உள்ளேயும் சுத்தம் பண்ணணும். மனுஷனுக்கு உடம்பு கொடுத்தவர் உள்ள ஒரு மனசை கொடுத்துருக்கிறாரு, ஒரு உள்ளத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உடம்பை மட்டும் உடம்பு சுத்தத்தை மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் உள்ளே இருக்கிற சுத்தத்தை நீங்கள் பார்க்கல. உள்ளே தான் நீங்கள் வந்து சொடுக்கி கல்லறை மாதிரி இருக்குங்க. உள்ளே வந்து எலும்பு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, வெளியில் அப்படியே இருக்கிறீங்க. நான் உள்ளே அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற சுத்தத்தை வந்து முக்கியப்படுத்துகிறாரு தான். இது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, விக்கிரக ஆராதனை வந்து தீட்டா அல்லது பாவமாக இருக்குது. பாவத்துக்கு தீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தீட்டுனா அதை நீங்கள் சுத்தம் பண்ணலாம். பாவத்துக்கு வந்து பரிகாரங்கள் அதுவும் இருக்குது. சில பாவங்களுக்கு வந்து பரிகாரமே இல்லை. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இங்கே தீட்டுன்னு முக்கியப்படுத்தலாம் வந்து நம்ம மனசில் இருந்து வர்றது. வந்து ஒருத்தனை வந்து கொலை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கொலை பண்ணுற எண்ணம் கோபமாக ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். அங்கேயே அந்த தீட்டு ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நீ கவனமாயிரு அப்படின்ட்டு. அது மாதிரி விபச்சாரம் வந்து இச்சையில் ஆரம்பிச்சிருக்கு, ஆசையில் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேயே நீ கவனமாரு. இப்போ வந்து கை உனக்கு இடலாம் இருந்துச்சுன்னா கை வெட்டிடு, கண் உனக்கு இடலாம் இருந்துச்சுன்னா பிடிங்கி போட்டுரு. அதோடைய அது எல்லாமே இதில் வருது.
ஏன் பிடிங்கி போட்ட முடியுமா நம்மளால்? அதை பற்றி சொல்லலை. அது வந்து மெட்டஃபார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து ஒரு ஊமை. இது எதை குறிக்குது அப்படின்னா, எங்கேயோ ஒன்று ஆரம்பிக்குது. இது வந்து பெருசாக அதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் கவனமாக இருக்கு. கலை வந்து சின்னதாக பிடிங்கி போட்டது ஈஸி. இந்த சுவரில் வந்து ஒரு செடி, ஒரு அத்தியோ, ஒரு அரச மரமோ, ஒரு விதை விழுந்து முளைக்குது அப்படின்னா, சின்னதாக இவ்வளோ இருக்கும்போது ஈஸியாக பிடிங்கி போட்டலாம். அதே இது பெருசாகிடுச்சுன்னா சுவத்தை விரிசல் விட்டு ஆரம்பித்து இடிச்சு போட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு. இந்த தீட்டை வந்து கவனமாக இருக்குது, சுத்தமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோ. உடம்பு சுத்தம் மட்டும் இல்லை, உள்ள சுத்தத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் நம்ம நேரம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். கெட்ட எண்ணங்கள், அதாவது இதெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்குது. பழைய எண்ணங்கள், பழைய சுபாவம், மாம்ச சுபாவம், அதிலிருந்து ஏற்படுகிற எண்ணங்கள், இதெல்லாம் அவங்களை தீட்டாகும். இது வந்து பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுற ஒரு காரியம். வந்து அதுக்கு முன்னாடி நீ கவனமாக இருந்து பண்ணுறதான். ஸோ மனசில் எண்ணம் வரும்போதே நீ அதான் கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா கருவிலே அடிச்சிடணும். அது வந்து பெருசாக விடக்கூடாது. பெருசாகிட்டு அது பாவத்தை உண்டாகும். நிச்சய கற்பம் தெரிவித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்போ வந்து கற்பம் வந்து முதல்ல ஒரு நாள் ஆரம்பிக்கும், எனக்கு தெரியாது. 1 மாதம் தெரியாது, 2 மாதம் தெரியாது, 3 மாதம், அதுக்கப்புறம் 6-7 மாதத்துல பெருசாகி தெரியும். ஒரு நாள் அது வந்து வெளியிலே தெரிஞ்சிடும். அதனால நீ ஆரம்பத்திலே கவனமாக இருந்தது தான் அந்த தீட்டுன்றது நம்ம பார்க்கணும். அடுத்தது 16ஆம் அதிகாரம். இயேசு தான் மேசியா என்று நம்பி கடவுள் ஆலயத்தில் ஒரு மக்கள் மறிக்கவும் தயாராக இருக்கணும். ஏன் சொல்லாரு, நீ என் பின்னாடி சீசனாக வரணும் அப்படின்னா சாகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது ஈஸியாக புரியும் நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் கஷ்டம். வந்து இயேசுவை பின்பற்றுறவங்க அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து தான் ஆகணும். நம்ம இப்போ வந்து சத்தியெல்லாம் மாறிட்டு இயேசு கூட வந்தால் அவனுக்கு எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவனுக்கு எல்லாம் கிடைக்குன்ற மாதிரி. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? எல்லாம் கிடைக்கும், நமக்கு தேவையானதான் கிடைக்கும், அது வேறு நல்ல சந்தேகம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? எனக்கு உண்மையான சீடனாக இருக்கணும் அப்படின்னா நான் சிலுவை சுமந்து சாகிற மாதிரி நீயும் சாகிறதுக்கு ரெடியாக. எல்லாருக்கும் அந்த சாவு இருக்குதா? எல்லாருக்கும் அந்த மாதிரி சாவு இல்லை. நம்ம எல்லாருமே ரத்த சாட்சியாக சாக போகிறது இல்லை. ரத்த சாட்சியாக சாகிறது ஒரு ஸ்பெஷல் தான். அவங்களுக்கு ஒரு கிரீடமே தனியாக முன்குறிக்கப்பட்டவங்க. ஆனால் எல்லாரும் எதுக்கு ரெடியாக இருக்கணும்? ஏன் அப்படி சொல்கிறாரு? இயேசுக்காக என் உயிர் போடணும் பரவாயில்லன்னு ரெடியாக இருக்கணும். ஏன் அதுக்கு ரெடியாக இருக்கணுன்றாரு? பலனை கொடுக்கும் வேற. அது இயேசு பலனை கொடுத்தாரு. நம்ம தோமா வந்து சென்னையில் செத்தாரு, இன்னைக்கு சென்னையில் எங்கே பார்த்தாலும் சர்ச். அந்த பலன் வேற. நமக்கு அதில் என்ன லாபம்? நம்ம ரெடியாக இருக்கிறதுனால, சாவருக்கு ரெடியாக இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? ஆமாம், அந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை எதுவும் பயமுறுத்த முடியாது. நீங்கள் அந்த அளவுக்கு சாகருக்கு, இப்போ இயேசுக்காக நம்ம சாகருக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை பிஜேபிக்காரன் பயமுறுத்த முடியுமா? ஆர்எஸ்எஸ்காரங்க பயமுறுத்த முடியுமா? அதான் ஒரு மிஷினரி போராடுறாங்க, ரோட்டில் போடுறாங்க ஒரு தீவுக்கு. ஒரு மிஷினரியாக போகும்போது அந்த தீவுக்கு போனால் அடித்து கொண்டு வருவாங்கன்னு தெரியுமா? அப்போது உனக்கு தெரியுமா நீ போகிற தீவு எப்படிப்பட்டது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி செத்துட்டேன் நான், அதனால் இன்னுமே சாகிறதுக்கு நான் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் ரெடி. ஸோ இதுதான் அதில் அடங்கியிருக்கிற சக்தி. நீங்கள் வந்து சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை எதையும் பயமுறுத்த முடியாது. அதனால தான் பேதுரு வந்து அடித்து இது பண்ணாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தார். கடைசியில் கொல்ல பார்த்தாங்க, நீ தலையில் அடி. ஏன்னா எனக்கு அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு சத்தியத்தை புரியறதுக்கு தான் சொல்கிறாரு. எல்லாருமே நம்ம ரத்த சாட்சியாக சாக போகிறது கிடையாது, எல்லாருமே அடித்து கொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் பயமுறுத்த முடியாது. ஸோ அதுதான் இல்லை அடங்கியிருக்க சத்தியம். 14ஆம் அதிகாரம். இயேசுவின் ஆவிக்குரிய ஒரு மாற்றம். இது வந்து மலையில் போய் 3 சீசர்களை கூட்டிகிட்டு போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு. அங்கே போயிட்டு அவருடைய உருவம் மாறுது. அவர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அதே உருவத்தை தான் இவங்க பார்க்குறாங்க. அதனால தான் பேதுரு, யோவான்லாம் அதை பற்றி நாங்கள் அவரை பார்த்தோம், அவரை பற்றி ஆண்டவர் பேசுனதை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு எழுதுற பார்க்குறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, அவர் போய் மலையில் போய் மறுரூபம் ஆகும்போது யார் வந்து பேசுனாங்க? எலியாவும் மோசையும் வந்து பேசுனாங்க. எலியா செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, மோசை செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து பேசுகிறாங்களே, இப்போ என்ன நடக்குது? எலியா கதை முடிஞ்சு போகல, மோசை கதை முடிஞ்சு போகல. அவங்க இருக்காங்க, ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளும் இயேசு நம்பும் போது நம்மளும் ஒரு நாள் மரணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை முடிகிறதில்லை அப்படின்றத அந்த சத்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளும் அந்த மாதிரி ஒரு உருவத்தில் மாற போகிறோம். இயேசுவை போல நம்ம மறுரூபம் ஆக போகிற சத்தியத்தை போய் நிறைய இடத்துல புரிஞ்சுக்கலாம். அது மாதிரியை காட்டி கொடுத்தாரா அவங்களுக்கு? இது இப்படிதான் மாடல் மாதிரி இருக்காரு. அவர் வந்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறாரு
அப்படின்றது தான் ஒரு மாடல். அப்புறம் ஆண்டுடைய சத்தத்தை அவங்க கேட்குறாங்க, இது என்னுடைய மகன். இதெல்லாம் சாட்சிகளாக இந்த 3 பேரும் அதுக்கு சாட்சியாக தான் இருக்கிறாங்க. இந்த சாட்சியை தான் பின்னாடி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மோசே எலியாவும் பார்த்தோம், மோசே எலியெல்லாம் முடியல, அவங்க கதை முடியல, அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து இயேசுக்காக செத்தாலும் பரவாயில்லன்ற ஒரு தைரியம் எங்கே வருதுன்னா சும்மாலாம் வரல, இதெல்லாம் பார்த்ததுனால தான் அவங்களுக்கு அந்த தைரியம் வருது. அப்புறம் 18 அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசு பேரில் கூடி வருகிற 2-3 பேர் எடுக்கிற தீர்மானத்தோடு நானும் அது இயேசுவும் இணைகிறான்னு சொல்லி பார்க்குறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா சபையாக சேர்ந்து நம்ம தீர்மானங்கள் எடுக்கும்போது அங்கே இயேசு இருக்கிறார். நம்ம பொதுவாக ஜெபம் பண்ணுவோம், 2 பேர் ஜெபத்துக்கு தான் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எங்கே 2-3 பேர் இயேசு நாமத்தினாலே கூடியவர்கள் அங்கேயே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு வியாதிசருக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம், ஒரு பிரச்சனைக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது அங்கே இயேசு இருந்து அதுக்கு ஆமென்னு சொல்கிறார். அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இது வந்து கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது ஒரு சபையில் ஒருத்தன் பாவம் பண்ணுறான், அவனை வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது நானே இணைகிறேன், அங்கே இயேசு இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு இணைவை குறிக்குது, புரியுதுன்னு நினைக்கிறேன். பேசுகிறதுக்கு போதுக்கு நேரம் இல்லை. நம்ம வந்து இயேசு நம்ம 3 பேர் சேரும்போது இயேசு நினச்சி சேரும்போது நம்ம எல்லாம் தீர்மானிக்கிறோமோ, ஒரு மனசமாக தீர்மானிக்கிறோமோ, அதுக்கு வந்து இயேசு ஆமென்னு சொல்கிறார். அதுதான் அதோடைய அர்த்தம். அப்படின்னா அப்படியே நடக்கும். அந்தளவுக்கு நம்ம இணைவு இருக்கும்போது இது அப்படியே நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 19 அதிகாரம், இயேசுவை பின்பற்றி வாழ்வதற்காக எழுந்தவருக்குரிய பலன் பல மடங்கு நிச்சயம் உண்டு. இதுதான் பேதுரு கேட்ட கேள்வி. நம்ம செய்கிற ஊழியத்துக்குரிய பலன் இருக்குது. இயேசு நம்ம கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குது, இழந்ததுக்கும் பலன் இருக்குது. இயேசுவை நம்பி வந்ததுனால வீட்டை இழந்திருப்போம், காட்டை இழந்திருப்போம், சில உறவுகளை இழந்திருப்பாங்க. அதை வந்து ஆண்டவர் கொடுக்குறார். அது இங்கேயும் கொடுக்குறாரு, அங்கேயும் கொடுக்குறாரு. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஒன்று நம்ம தாழ்ந்த பயன்படுத்தக்கூடிய பலன் இருக்குது, இன்னொன்று இழந்தது, இயேசுக்காக இழந்தது பலன் இருக்குது. வேற 20 அதிகாரம் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வேலைக்கு முந்தி வந்தவர்கள் பிந்தி போகிறார்கள். நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். இந்த உலகத்தில் வந்து தங்களை பெரிய ஊழியக்காரங்க தான் காட்டுவாங்க, ஆனால் இயேசுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்க சின்னவங்க இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் இங்கே ஒரு மூலையில் உட்காந்து சின்னதாக வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களோட பெரிய ஆளாக இருப்பாங்க. அதான் முந்தினோர் பிந்தினோர் வச்சுருப்பாங்க. அடுத்து ஒரு 8 அதிகாரம் 24 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் எதிர்பார்த்ததை செய்யாதவர்கள் கடவுள் தோட்டத்தை எடுத்துப்படுவார்கள். இது வந்து யூத தலைவர்கள், இஸ்ரேல் சமுதாய தலைவர்கள், பரிசேயர், அந்த பிரதான ஆசிரியர் இவங்கெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு, அதை செஞ்சாங்களா? அவங்க கையில் வேதத்தை கொடுத்தாரு, அவங்க கையில் வந்து ஆண்டுடைய ராஜ்யத்தை கொடுத்தாரு, தெருவுகளை கொடுத்தாரு. அவங்களும் உள்ளே போகிறதில்ல, மற்றவங்க போகிறதுக்கு கதவை திறந்து அவங்கள வந்து துரத்திடுவாங்க. நம்ம நினைக்கலாம் இந்த மாதிரி இப்போ உள்ள கிறிஸ்தவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வர்றவங்களுக்கு வழி விட்டு கொடுக்கல அப்படின்னா தோட்டத்தை விட்டு எப்படி ஆதாமியாவில் தோட்டத்தை விட்டு துரத்தினாரோ அதே மாதிரி அவங்களும் துரத்தப்படுவார்கள்ன்றது தான் அந்த சக்திக்கு தான் வளர்க்குறாங்க. 22 அதிகாரம் பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளவர்கள் தான் கடவுள், செத்தவர்களுக்கு அவர் கடவுள் இல்லை. இது வந்து சதுசேயர் வந்து கேட்பாங்க, ஒரு பொம்பளை வந்து 7 பேர் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணா கடைசியில் செத்துட்டாங்க, செத்ததுக்கப்புறம் உயிரோடு இருந்திருக்கும் போது இவை எவனுக்கு மனைவியாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா செத்ததுக்கப்புறம் வாழ்க்கையெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. அங்கே தான் இயேசு இதை விளக்குறாரு. அவர் வந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லும் போது அவங்கெல்லாம் ஏற்கனவே செத்தவங்க. மோசைட்டு தான் சொல்கிறாரு, அவங்க செத்து எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. ஆனால் மோசைட்டு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பேரை சொல்லும் போது என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னா அவங்களாம் உயிரோடு இருக்காங்க, என் கூட இருக்காங்க. ஆபிரகாம் செத்தாலும் என் கூட இருக்கிறார், ஈசாக்கு செத்தாலும் என் கூட இருக்கிறார், யாக்கோபு செத்தாலும் என் கூட இருக்கிறார். அவங்களுக்கு தான் நான் தேவன், செத்தவங்களுக்கு நான் தேவன் இல்லை அப்படின்னு என்ன புரியுது? ஆவியில் உயிர் இல்லாதவங்களுக்கு நான் கடவுள் இல்லை. ஆவியில் யாருக்கு உயிர் வந்திருக்குதோ அவங்களுக்கு தான் இவர் கடவுள். நம்ம கடவுள்னு சொல்லலாம், ஆனால் ஆவியில் உயிர்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆவியில் உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம பேசுகிற அவருக்கு கேட்கும், அவர் சொல்கிறது நமக்கு புரியும். இந்த ஆவியில் உயிரை பற்றி தான் இங்கே வளர்க்குறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் செத்தா கூட இப்போ ஆவியில் அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்றது அதோடைய அர்த்தம். 23 அதிகாரம், ஆபத்திலிருந்து பாதுகாக்க கடவுள் போட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத எருசலேம் நகர மக்கள். இயேசு வந்து எருசலேமுக்கு அப்பப்போ போயிட்டுருக்காரு. 30 வயசு வரைக்கும் பஸ்கா பண்டிகை போயிருப்பார், வருஷத்துக்கு ஒருக்க. ஆனால் ஊழியம் செய்யும்போது வருஷத்துக்கு ஒருக்க 2 தடவை போயிருப்பார். சில அற்புதங்கள் அங்கே போய் செஞ்சுருக்கிறார். ஏன்னா எருசலேமில் நிறைய ஊழியங்கள் செஞ்சுருக்கிறார். அங்கே போகும்போதெல்லாம் ஆண்டுடைய திட்டம் என்ன அப்படின்னா எருசலேம் நகரத்துக்கு ஒரு ஆபத்து வருது, அங்கேருந்து அதுலேருந்து அந்த ஆபத்துலேருந்து
பாதுகாக்கணும். எது மூலமாக சொல்கிறார்? கோழி தன்னுடைய குஞ்சுகளை சிறுகுகளை மூடி பாதுகாப்பது போல நான் உங்களை பாதுகாக்க எத்தனையோ முறை வந்தேன், ஆனால் உங்களை பாதுகாக்கிறதுக்கு மனசுலாம் போயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். நமக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அவர் நம்மளை பாதுகாக்க ரெடியாக தான் இருக்கிறார். நமக்கு மனசு வேணும். அவருடைய சிறகுகளுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு மனசு இருந்தால் தான் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியுன்ற சத்தியத்தில் பார்க்குறோம். எருசலேம் நகரம் அதுக்கு இடம் கொடுக்கல. அது ஒரு சில பேர் இடம் கொடுத்தாங்க. மார்க் பார்க்குறோம், மார்க்குடைய ஃபேமிலி பார்க்குறோம், நிறைய குடும்பங்கள் வந்து இடம் கொடுத்தாங்க. அவங்கள ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் நிறைய பேர் மெஜாரிட்டி எருசலேம் நகரம் வந்து அழிக்கப்பட்டு போச்சு. அந்த ஆபத்தை வந்து உணரல. அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆபத்து இருக்குது. எல்லாரையும் அந்த ஆபத்துலேருந்து பாதுகாக்கணும்னு அவர் சிறகு விரிச்சிக்கிட்டு இருக்கிறார். இயேசு சிலுவையில் வந்து கையை ரெண்டையும் விரிச்சதுக்கு அடையாளம் என்னென்னா, சிறகை விரித்து வாங்க உள்ளே வந்துடுங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. நான் நிறைய மனுஷங்களுக்கு மக்களுக்கு அது புரியலை, விருப்பமும் இல்லை. அப்புறம் 24ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அழிய போகும் உலகத்திலிருந்து காப்பாற்றப்படும் இயேசு போட்டுட்டாரு. உலகம் ஒரு நாள் அழிய போகுது. எப்படி நோவா காலத்தில் தண்ணியில் அழிச்சோம், கடைசி காலத்தில் நெருப்பு நாள் அழிய போகுது. ஆனால் ஒரு கூட்டத்தை காப்பாற்றுறாரு. நோவா காலத்தில் எப்படி 8 பேரை காப்பாற்றணும், அதே மாதிரி காப்பாற்றுறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுருக்காரு. ஸோ அதை பற்றி 24ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 25ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இயேசு வரும் வரை கடவுள் கொடுத்தவர்கள் நன்கு பயன்படுத்தி வாழ வேண்டும். இங்கே தான் தாளந்து நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தாளந்து கொடுத்துருக்கிறாரு, வரம் கொடுத்துருக்கிறாரு. அதை பயன்படுத்தி நம்ம வாழும்போது அதுக்குரிய பலன் இந்த பூமியில் நமக்கு உண்டு, நித்திய இதில் நமக்கு உண்டு. அப்புறம் 26ஆம் அதிகாரம் இயேசுடைய மரணத்தை நினைவு கூறும் ரொட்டியும் திராட்சை பழ ரசம். அது வரைக்கும் பஸ்கா பண்டிகை இருந்துச்சு. இயேசு வந்து ஒரு நாள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது இது ஒரு அந்த கோப்பை எடுத்துக்கிறாரு. இது திராட்சை பழ சாறு. அதை எடுத்துகிட்டு இது என்னுடைய ரத்தம். இந்த ரத்தத்தினால தேவன் மனுஷனோட உடன்படிக்கை பண்ணுறாரு. அதான் புதிய உடன்படிக்கைன்னு ரத்தம். அதுக்கப்புறம் அவருடைய ரொட்டி எடுத்துக்கிறாரு. இது என்னுடைய உடல், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். நம்ம இதை தான் வாசிப்போம் ஆப்போஜனத்தில் அல்லது கர்த்தருடைய மேசையில் வாசிக்கிற அந்த பகுதி. அதை இங்கே ஆரம்பிக்கிறார். இந்த 26ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சு வைக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் 27ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசுடைய மரணம், அவருடைய அடக்கம். 28ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்து வந்து சீடர்களுக்கு காட்சி அளிக்கிறார். எத்தனை நாள் காட்சி அளித்தார்? 40 நாள் காட்சி அளிக்கிறார். நிறைய கேட்க விரும்புகிறீங்க. இதோட மத்திய விசேஷம் முடியும். மேலோட்டம் தான் பார்த்துருக்கோம், ஆனால் நிறைய பேசியிருக்கிறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கலாமா? பார்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் சுருக்கமாக பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் யார் எழுதுனது? யோவான் எழுதினார். எந்த யோவான்? யோவான்லேயே 2-3 பேர் இருக்காங்க. இயேசுடைய 12 சீசர்களில் ஒருவர். அவரை பற்றி வேற, யோவானை பற்றி வேற என்ன தெரியும்? செபதேயின் மகன். வேற முக்கியமான அற்புதம் செய்யும்போது யோவானே கூடி சென்றார். ஆமாம், இந்த யோவான் வந்து இயேசுடைய 12 சீசர்களில் ஒரு 3 பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க. அதில் ஒருத்தர் இவர். அதை நம்ம பார்த்துருக்கோம். இவர் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு? மொத்தம் 5. புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 5 புத்தகம். என்னென்ன புத்தகம்? யோவான் எழுதின சுவிசேஷம், முதல் கடிதம், 2ஆம் கடிதம், 3ஆம் கடிதம், வெளிப்படுத்தின விசேஷம். வேற எல்லாம் பார்த்தோம். நம்ம போன வாரத்தில் இதை பார்த்தோம்னு நினைக்கிறேன். யோவானை பற்றி வேற என்ன ஞாபகத்தில் வருது உங்களுக்கு யோவானை பற்றி? ஆமாம், இயேசு சாகும்போது உயிர் விடும்போது கூட இருந்த 12 பேரில் ஒருத்தர் இவர் தான். மற்றவங்களாம் கூட இல்லை, இவர் தான் கூட இருக்கிறாரு. இயேசு வந்து தாய் வந்து இவர்கிட்ட தான் படிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். மரியாதை போன வாரத்தில் ஞாபகம் இருக்குது. எதுக்காக படித்தாலாம் பேசணும். வேற இந்த யோவானை பற்றி வேறு என்ன ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? இவர் ஒருத்தர் தான் இந்த 12 பேரில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். மீதி 11 பேரில் இவர் ஒருத்தர் தான் ரத்த சாட்சியாக மறிக்காதவர். வயசாகி வந்து ஒரு நாள் இயேசு உயிர்ந்ததுக்கப்புறம் நடக்கிற சம்பவம். பேதுருட்ட ஒரு காரியம் சொல்கிறார். பேதுரு எப்படி சாக போகிறாரு அப்படின்னு சொல்லி பேதுருட்ட சொல்வார். என்ன சொல்வார் இயேசு? ஞாபகம் இருக்குதா? இருக்காது. பேதுருடைய மரணத்தை பற்றி இயேசு சொல்வார் உயிர்த்ததுக்கப்புறம். ரத்த சாட்சியம் மதிப்பன்றது அதாவது எப்படி சொல்கிறாரு ரத்த சாட்சியம் மதிப்பன்றது? நீ வந்து வாலிபனாக இருக்கும்போது இஷ்டத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்ச, வயசாகும் உனக்கு. அப்போது உன் கையை இன்னொருத்தன் கட்டுவான், உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு அவன் கூட்டிகிட்டு போவான். நீ விரும்பாத ஒரு காரியம் உனக்கு. இந்த பேருடைய மரணத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. பேர் வந்து ரத்த சாட்சியாக
மறிக்க போகிறத பற்றி தான் சொல்லுவார். அப்போ பேதுரு என்ன கேட்பாரு? யோவானை பத்தி. இந்த யோவானை பற்றி கேட்பாரு. நான் அப்படி சாக போகிறேன், சரி இவன் எப்படி சாக போகிறான் அப்படின்னு கேட்பாரு. அப்போ என்ன இயேசு என்ன சொல்றாரு? நான் திரும்ப ஒரு வரைக்கும் உயிரோடு தான் உனக்கு என்ன அப்படின்றாரு. அதனால இந்த யோவானுக்கு வந்து மரணமே இல்லைன்ற ஒரு நம்பிக்கை அந்த சீசர்களுக்கு வந்துருச்சு. இந்த யோவான் சாக மாட்டாங்க. இயேசு வர்ற வரைக்கும் உயிரோட இருப்பான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இவருடைய சடல்லாம் கிடைக்கப்படல. ஆனால் இவர் வந்து செத்துட்டார். இயற்கை மரணம் இவருக்கு ஏற்படுது. மரணத்தில் நிறைய கான்ஃபரன்ஸ் இருக்குது. அவங்க இருக்காரு. இவர் உடல் கிடைக்கல, என்னால் அடக்கம் பண்ணலை. தீவில் தான் இருந்தாலும் தீவில் தான் இருந்திருக்கணும். எல்லாம் எழுதி அனுப்பிட்டு அங்கே தான் இருந்திருக்கோம். வயசாக இருந்தவர். அப்போ அங்கேருந்து கொண்டு இல்லை. அவர் மரணம் அவர் உடல் கிடைக்கல. அதனால தான் இந்த நம்பிக்கை மக்கள் இந்த சீசர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் வந்து யோவான் வந்து சாகலை அப்படின்ற ஒரு சாக மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நம்பிக்கை இருந்துச்சு. எப்படி அனுப்பி கொடுத்துட்டே இருந்தார். இந்த கடிதெல்லாம் அனுப்பி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இதுவும் அனுப்பி கொடுத்துருக்குறாரு. அங்கே போயிட்டு வராங்க, சீசர்கள் போயிட்டு பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பி கொடுக்குறாரு. வேறு ஏதாவது? ஆமாம், அப்படி ஒரு இது வந்து மற்ற புத்தகத்தில் இருக்குது. யோவானை வந்து கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க, அங்கேயும் அவர் சாகலை. அதனால் இந்த பத்ம தீவில் கொண்டு போய் தனியாக இருக்க விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது? சரி, வெளிப்படுத்தின விசேஷம் எதை பற்றி சொல்லுது? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? வாசிக்கிறதுக்கு போர் அடிக்கிற ஒரு விஷயம், ஒன்றுமே புரியாது. நிறையா சிம்பாலிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நிறைய என்ன சொல்கிறது, நேரடியாக பேசாது. அது வந்து மறைமுகமாக நிறைய இதை சொல்கிறதுனால போர் அடிக்கும். எத்தனை பேர் வாசிக்கீங்க? வாசிக்கீங்க ஓரளவுக்கு. சரி, வாசிக்கிறதுக்கு போர் அடிக்கிறது. இது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்லேஷனில் ஈஸியான புத்தகம் இது தான். ஏன்னா ட்ரான்ஸ்லேஷனில் வந்து அது எப்படி இருக்கு அப்படியே பண்ணிட்டு போயிடலாம், விளக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து விளக்கி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இதை பற்றி நிறைய, இந்த புத்தகத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. இந்த விளக்கத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிடையாது. சும்மா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறோம், அவ்வளோ மேலோட்டம். ஸோ யோவானை பத்ம என்ற தீவிலே கைதியாக வைத்திருந்த பொழுது இந்த உலகத்தின் கடைசி காலத்தில் நடக்க போகும் அநேக காரியங்களை கடவுள் அவருக்கு தரிசன மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவருக்கு வந்து காட்சி தெரியும். ஆவியானவர் வந்து ஆவிக்குள்ளானேன்னா அவர் வந்து இந்த உலகத்தை மறந்துறார், உடம்பையே மறந்தார், உடம்புல உயிர் இருக்கிறதே மறந்துறார். அவருக்குள்ள வேற ஒரு காட்சி வருது. ஸோ அப்படி தான் நிறைய பார்க்குறாரு. பார்க்குறத எழுதி வைக்க சொல்கிறார் ஆவியானவர். எழுதுன்றாரு, அப்படி தான் எழுதுறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பகுதிகளை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அறிமுகம். அப்புறம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சபைகளுக்கான ஆலோசனை. 7 சபைகளை பற்றி சொல்கிறாரு. துருக்கியில் உள்ள அந்த சபை தான் அப்போ அந்த காலகட்டத்தில். இப்போ அந்த சபையெல்லாம் இல்லை. அது மூலமாக எல்லா சபைக்கும் ஆண்டவர் சில சத்தியங்கள் சொல்கிறார். அதுக்கப்புறம் கடைசி கால சம்பவங்களின் வெளிப்பாடு 4லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ளது வந்து நம்ம சுருக்கமாக அப்படி பார்த்து போகலாம். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை நம்பி வாழும் மக்களுக்காக பாவியான இயேசு இப்பொழுது அவர்களோடு பலியான இயேசு இப்பொழுது அவர்களோடு பேசுகிறார். இயேசு வந்து உயிரோட சீசனோடு இருக்கும்போது மட்டும் இல்லை, இப்போவும் அவர் பேசிட்டு இருக்காரு. முதல் அதிகாரத்துடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு செத்ததுக்கு அப்புறமும் உயிரோடு எழுந்து வந்ததுக்கு அப்புறமும் இப்பொழுதும் மக்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தான். அதை ஏற்றுக்கிறீங்களா? இயேசு உங்கள்கிட்ட பேசுகிறாரா? எப்படி பேசுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுதான் முதல் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 4 நகரங்கள் வசிக்கும் இயேசு கூட்டத்தாரின் நிலைமையும் எச்சரி. 4 நகரத்தில் சபை இருக்குது. அந்த சபையில் உள்ள நிலைமை என்ன, ஆண்டோடைய பார்வையில் அந்த சபை எப்படி இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றார். இப்போ ஆண்டவர் இப்போயும் சபைகளை பார்க்குறாரு. பனியா சபை எப்படி இருக்குது, குடும்ப சபை எப்படி இருக்குது, செட்டி சபை எப்படி இருக்குது, தமிழ் சபைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. அதுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. நீ இதில் சரியாகலை அப்படின்னா இதுக்கு தான் நம்ம தீர்க்க விஷயங்கள் இதெல்லாம் இப்படி தான் செயல்படணும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த நிலைமையை புரிஞ்சு அது இப்போ உள்ள சபைக்கு சொல்லணும். இப்படி இந்த நிலைமையில் இருக்குது, இப்படி இருந்தேன்னா உனக்கு இது நடக்கும், நீ சரியாகலைன்னா உனக்கு இந்த பாதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்றது தான். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 4 சபையை பற்றி சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் வாசிங்க, அந்த புக்கில் உங்களுக்கு இருக்குது. 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 சபையை பற்றி சொல்கிறார். அதில் முக்கியமாக ஒரு சபை நான் வந்து மறக்க முடியாது. வந்து ஒரு சபையை வந்து பார்க்குறேன், அவங்க இந்த சபைக்காரங்க நினைக்கிறாங்க நாங்களாம் பெரிய பார்க்காங்க, நாங்களாம் ஐஸ்வர்ய சம்பனர் அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் அவங்க எப்படி இருந்தாங்க?
ம் தரித்திரர். இந்த பணக்காரங்கன்னு சொல்கிறதுக்கும் தரித்திரருக்கு என்ன வித்தியாசம்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட தரித்திரராக இருக்கிற எங்கள் தங்கத்தை கேட்டு வாங்கிக்கோ. அப்போ தரித்திரம் போகணுன்னா தங்கத்தை கேட்டு வாங்கிக்கோ. இதெல்லாம் வந்து நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறையா இருக்குது. இவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாமே இருக்குது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் உண்மை இல்லை. இந்த தங்கம் எதுனா சோதனை, சோதிக்கப்பட்ட பின் நீ பொன்னாக விளங்குவாய். நீ சோதிக்கப்படுற உன்னுடைய நீ வந்து அதில் வந்து உன்னுடைய தரித்திரம் உனக்கு புரியணும். என்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டு வாங்கிக்கணும். அப்போ தான் நீ வந்து என் பார்வையில் பணக்காரனாக இருக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய குருடர்கள். உன்னுடைய கூட்டத்தனை போகணுன்னா என்கிட்ட மருந்து இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா கலிங்கம் இருக்கும். உன்னுடைய கண்ணுக்கு கலிங்கத்தை கேட்டு பெற்றுக்கொள். அது உண்மையான மீனிங் பார்த்தீங்கன்னா அது மருந்து. கண்ணு சரியாக தெரியல, நான் செய்கிறது உனக்கு சரியாக பார்க்க முடியல, என்னுடைய செயல்பாடுகள் உன்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது, அதனால் என்கிட்ட மருந்து வாங்கிக்கோ அப்படிங்க. மருந்து வசனம் தான். அந்த வசனத்தை நீ கேட்டு உன்னுடைய பார்வையை சரியாக்கும் போது நான் என்ன செய்கிறேன் உனக்கு நல்லா புரியும். அவங்க வந்து இன்னும் வந்து நிர்வாணமாக இருக்கிற அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு. என்கிட்ட வெண் வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள். இந்த மூணுக்குள்ளே எல்லா சமயம் அடங்கும். ஆவிக்குரிய தரித்திரம், ஆவிக்குரிய கூட்டுத்தனம், ஆவிக்குரிய நிர்வாணம். நிர்வாணம் எதை குறிக்க அப்படின்னா, உன் பாவம் வெளிப்படையாக தெரியுது. நீ செய்கிற தப்பு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு வந்து தெரியுது. அதை மறைக்கிறதுக்கு நான் ட்ரெஸ் வச்சுருக்கேன், அதை வாங்கிக்கோ அப்படின்ட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு சபைகிட்ட இந்த கடைசி 3 சபைட்டில் ஒரு சபை நீங்கள் ஒவ்வொரு சபைட்டு சொல்வார். அதில் நம்ம வந்து இந்த புஸ்தகத்தை வந்து ஆழமாக தியானிக்கும் போது அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு அது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய கூட்டுத்தனம் போகணும், ஆவிக்குரிய தரித்திரம் போகணும், ஆவிக்குரிய நிர்வாணம் போகணும். அதுக்குரிய ஆண்டவர் இது வந்து இப்படி இருந்தால் கூட அவங்கள தள்ளி விட்டுட்டார் அந்த சபையை. மருந்து கேட்டு வாங்கிக்கோ, தங்கத்தை கேட்டு வாங்கிக்கோ, ட்ரெஸ்ஸை கேட்டு வாங்கிக்கோ. சபைட்டு இன்றைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா அதுதான். ஒரு வேளை ஆண்டோடைய பார்வையில் ரொம்ப மோசமாக இருக்கலாம் சில சபைகள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட வா, உனக்கு எது வேணுமோ அதை நான் தர்றேன், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் அந்த சத்தியம். இந்த முதல் 3 அதிகாரம் வந்து சபையை பற்றி தான் சொல்லும். அது இன்றைக்கும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்றைக்கும் எல்லா சபைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சத்தியம் தான். இந்த 7 சபை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, முழுமையாக முழுக்க இருக்கிற சபைகள், அந்த சபைகளுடைய சூழ்நிலைகள் என்ன, அந்த சபையை வந்து சரியாகிறதுக்காக ஆவியானவர் என்னெல்லாம் கிரியை செய்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்புறம் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் இயேசுவை வந்து மாம்சத்தில் பார்த்துருக்கிறாரு, பசியில் பார்த்துருக்கிறாரு, தூங்குறதை பார்த்துருக்கிறாரு, கஷ்டப்படுறதை பார்த்துருக்கிறாரு. இப்போ எங்கே பார்க்குறாரு? 4ஆம் அதிகாரம் அது வழக்குது. இவர் பார்த்தா பயந்துருவார். யோவான் வந்து இயேசு மடியில் சாஞ்சிட்டு இருந்தார், மார்பில் சாஞ்சிட்டு இருந்தவர். இப்போ வந்து எங்கே பார்க்குறாரு? பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது இவருக்கே பயம் வந்து குப்புறையை கொண்டுருவார். அந்த மாதிரி காட்சியை நம்ம பார்க்கலாம். அது வந்து 4ஆம் அதிகாரம் வாயிலிருந்து பட்டயம் வருது, கால்கள் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அது இப்போதைக்கு நாங்கள் பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நம்ம இந்த புக்கை நம்ம படிக்கும்போது வேணால் பார்க்கலாம். அப்படி ஒரு காட்சியை யோவான் பார்க்குறத நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டி போன்றவரும் அவரை போற்றி பாடிய 4 உயிர்கள், 24 தலைவர்கள், எண்ண முடியாத தூதர்கள். இந்த காட்சியில் என்ன பார்க்குறாங்கன்னா, இயேசு ஆட்டுக்குட்டி மாதிரி பார்க்குறாரு, பலியான ஆட்டுக்குட்டி மாதிரி பார்க்குறாரு. 4 உயிர்கள் அது எதை குறிக்குது? பல்லவத்தில் 4 உயிர்கள் இருக்குதான். தூதர்கள் என்ன முடியாத தூதர்கள் இருக்கிறாங்க. இந்த 4 உயிர்கள்னு ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, நித்தியத்தில் வந்து அனிமல் கிங்டமும் இருக்குன்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பல்லவத்துக்கு போனால் நம்ம ஆவியாக அப்படியே அழைச்சிட்டு போகலாம் கிடையாது. அது ஒரு இந்த உலகத்தை விட இந்த உலகத்தில் நமக்கு ஆடை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, கோழியை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, நிறைய மிருகங்களை பார்க்கலாம். ஆண்டவர் படைத்த படைப்பு. இந்த 4 உயிர்கள் வந்து அந்த அனிமல் கிங்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுன்றாங்க நித்தியத்தில். இந்த 24 பேர் எதை ரெப்ரசன்ட் பண்ணாங்க? 24 தலைவர்கள். ஏன் 24 தலைவர்கள்? இவங்க வந்து ஹியூமன் கிங்டம், மனுஷங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதில் 12 பேர் 12 சீசர்கள் வந்து இஸ்ரேல் சமுதாய தலைவர்களாக அங்கே இருப்பாங்க. அங்கே தான் யோவான், பேதுரு எல்லாம் நம்ம பார்ப்போம். மீதி 12 பேர் பிரஜாதிகளுடைய தலைவர்கள். யார் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பவுல் வந்து பிரஜாதிக்கு ஒரு தலைவர். அதை பற்றிலாம் நமக்கு விளக்கங்கள் தெரியல. மேலோட்டம் பார்க்கும்போது 4 உயிர்கள் வந்து அனிமல் கிங்டம், மிருகங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பிரதிநிதிமாக இருக்கிறாங்க. 24 தலைவர்கள் வந்து மனுஷங்களுக்கு, இஸ்ரேல் சமுதாயத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் எண்ண முடியாத தூதர்கள். அவர் ஏற்கனவே படைச்சவங்க.
ஆண்டவர் ஏற்கனவே படைச்ச கோடிக்கணக்கான தூதர்கள் இதெல்லாம் பார்க்க வைக்கிறார். 5வது நான் உயிர்கள் அப்படின்னு அந்த அறிவை சொல்றாங்க. அனிமல்ஸ் அறிவு 4 அறிவுன்னு இல்லை சொல்லுவாங்க. இல்லை, அறிவு இல்லை, அனிமல் உயிர்கள்னா அதில் இருக்கும். ஜீவன்கள் வரும். நம்ம பைபிள் பார்க்கும்போது ஜீவன்கள், முதல் ஜீவன் எப்படிப்பட்டது, 2வது ஜீவன் எப்படிப்பட்டது, அது வந்து இந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மிருகங்களுடைய அந்த தோற்றங்கள் தான் இருக்கும். ஆண்டவர் வந்து இப்போ உள்ள சிங்கங்கள் வேறு மாதிரி, நித்தியத்தில் பார்க்க போகிற சிங்கங்கள் வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் நிறைய. நம்ம நித்தியத்துக்கு போகும்போது வெறும் ஆவியாக இருக்க போகிறது கிடையாது, அது ஒரு உலகம். நம்ம ஆவிக்குரிய உடலில் இருக்க போகிறோம், அங்கே மிருகங்களும் இருக்குன்றது தான் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் இந்த பூமியில் ராபோஜன் எடுத்த பிறகு பிதாக்களை கொடுக்குறேன்றாரு. அந்த நிலையா இல்லை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல அந்த விளக்கத்துக்குள்ளே போகல தான். இந்த இன்டர்பிரேஷன் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த காட்சியை வந்து யோவானுக்கு காட்டுறாரு. இது வந்து நடக்க போகிறது. இதுக்கு மேலே பூமியிலேயே பரலோகத்தில் செயல்படுவது போல பூலோகத்தில் செயல்படுவது ஆகிய அது இதில் நிறைய குழம்பிடுறாங்க. குழம்புறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறது தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டுடைய பார்வையில் வந்து பரலோகம் இறங்கி வருது. அந்த புதிய எருசலேம் வந்து மேலேருந்து இறங்கி வருது. இப்போ வந்து அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாளில் இறங்கி வரும். இங்கே தான் அது நடக்க போகிறது. நம்ம இது ரெண்டையும் பிரித்து இப்போதைக்கு பார்க்க முடியாது வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும்போது. ஆனால் இவருக்கு ஒரு காட்சியை கொடுக்குறாரு. ஆனால் எப்படி ரியலாக நடக்க போகுதுன்றது வந்து நமக்கு இன்னும் அந்தளவுக்கு இல்லை. வேணால் பார்க்கலாம் பின்னாடி இந்த புத்தகத்தை நம்ம விளக்கமாக தியானிக்கும் போது. அங்கே இருந்து தான் இறங்கி வருது. அந்த புதிய எருசலேம் வந்து அங்கே தான் கட்டப்படுது. நிறைய காரியங்கள் அங்கே நடக்குது. ஆனால் இறங்கி வரும், புதிய பானம் புதிய பூமி இங்கே வரும். ஸோ அந்த மாதிரிலாம் அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து 5வது அதிகாரத்தில் அப்படி ஒரு காட்சியை வந்து யோவான் பார்க்க வைக்கிறார். 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் உலகத்திலிருந்து புத்தக சொல்லி 6 கட்டுகள். அங்கே ஒரு புஸ்தக சொல் இருக்குது, அதில் 7 கட்டு இருக்குது. ஒவ்வொரு கட்டை அமைக்கும்போது ஒன்று நடக்குது. அது 6வது அதிகாரம். 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளைங்க யார் யாருன்னு சொல்லி முத்திரை போடப்பட்டிருக்குது. ஸோ அவங்களெல்லாம் இந்த சங்கார தூதன் அல்லது அழிக்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது, முத்திரை போடுற வரைக்கும் காத்துரு அப்படின்றாங்க. ஸோ அந்த காரியத்தை வந்து நம்ம பார்ப்போம். 7வது அதிகாரத்தில் கடவுள் அடையாளம் போடப்பட்ட அனைத்து சமுதாய மொழியினர் உலகப்படுத்துகிற மக்கள், எல்லா சமுதாயத்திலும் எல்லா மொழி பேசுகிற மக்கள் மத்தியும் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க மேலே ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கு. 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கூட்டத்தார்கள் வேண்டுதலை கேட்டு பதில் செய்த கடவுள். இப்போ வந்து நிறைய பேரை துன்புறுத்தி ஜெபம்னாங்க. நீங்கள் கேட்டீங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களை கொண்டாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன? ஸோ இதெல்லாம் அங்கே நடக்குது. இந்த ஜெபம் பண்ணுறாங்க, எங்களை இப்படியெல்லாம் கொண்டாங்களே, அவங்களுக்கு நீங்கள் இன்னும் நியாயம் இருக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறார். அந்த பதில் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக நீங்கள் உள்ளே பாருங்கள். அப்புறம் நம்ம இயேசுடைய பிள்ளைகள் வந்து பண்ணுற ஜெபத்தை கேட்டு 6ஆம் தூதர் மூலமாக பதில் செய்த கடவுள் 9வது அதிகாரத்தில். அப்புறம் வாய்க்கு தேன் போலவும் வயிற்றுக்கு கசப்பாகவும் இருந்த வேத புஸ்தகமும் எல்லாவித இன மொழி சமுதாய மக்களும் கடவுள் சொல்லி சொன்ன காரியங்கள். இங்கே வந்து ஒரு பாட்டே பாடுவாங்க எல்லா சமுதாய மக்களும். இதெல்லாம் நம்ம வெளிப்படத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கலை. ஆனால் யோவானுக்கு வந்து நடந்த மாதிரி பார்க்க வைக்கிறார். ஆண்டோடைய பார்வையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து எல்லா சமுதாயத்திலிருந்தும் எல்லா மொழி பேசுகிற மக்களும் இயேசு வந்து புகழ்ந்து பாடுறாங்க. இவரால் தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம், இவருடைய ரத்தம் தான் எங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லி பாடல்கள் பாடுறத யோவானுக்கு பார்க்க வைக்கிறார். 11வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தூதரின் வெற்றி முழக்கம் இயேசு மேசியாவின் ஆளுகைக்கு வந்து முழு உலகம். அந்த 6 தூதர்கள் நடக்கும்போது சில நியாயத்திற்கு 7ஆம் தூதன் வந்து வெற்றி முழக்கம் ஓதும்போது முழு உலகமும் இயேசுடைய ஆளுகைக்குள்ளே வருதுன்னு பார்க்குறோம். அப்புறம் 12வது அதிகாரத்தில் பாம்பு உருவில் இருந்த சாத்தானை தோற்கடித்த இயேசுக்குரியது. இதையும் உண்மையாக தான் நிறைய சொல்லப்படுது. 13வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி தங்களை வணங்க வைக்கும் ராட்சத மிருகங்கள். இதெல்லாம் வந்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு தான் உலகத்தை காப்பாற்ற போகிறேன், என்னுடைய பணத்தின் மூலமாக, என்னுடைய அறிவின் மூலமாக, ஆராய்ச்சியின் மூலமாக நான் உலகத்தை காப்பாற்றுன்ற மாதிரி. இவங்களாம் இதில் சேர்ந்துருவாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க, ஏமாற்றி அவங்கள வணங்கி வச்சுருவாங்க, கடவுளை மறக்க வைக்கிறது தான். அந்த மாதிரி அந்தி கிறிஸ்து காரியங்கள்லாம் இதில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் 14வது அதிகாரம் 14 பார்த்தீங்கன்னா முதல் பலனாக மீட்கப்பட்டவர்களும் கோவிலுக்குள் இருந்து வெளியே வந்த 3 தூதர்களும். இங்கேயும் அந்த வெளிப்படுத்தின காரியங்களை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து முதல் பலனாக மீட்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறைச்சவங்க, அப்புறம் இயேசு கூட இருந்து செத்தவங்க நம்ம பார்க்குறோம். இயேசு கூட சேர்ந்து மீட்கப்படுகிறவங்க பார்க்குறோம்.
15 அதிகாரத்தில் சாத்தானை வெற்றி பெற்றவர் பாடிய பாடல். சாத்தானை எது மூலமாக வெற்றி பெறாங்க, நம்ம எப்படி வெற்றி பெறோம்? ஆட்டுக்குட்டி ரத்தம், சாட்சியின் வசனம், ரெண்டு வேணும். இப்போ நம்ம வெற்றின்றது வந்து சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு தான், இயேசுடைய ரத்தமும் வசனமும் தான். ஸோ அது அவங்க பாடுற பாட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் நம்மளும் சேரலாம். கடவுளுடைய கோபத்தால் முடிவுக்கு அந்த உலகம் எப்படிலாம் முடிய போகுதுன்றது மாதிரி. 17 அதிகாரம் மக்கள் அனைவரும் கெட்டுப்போக காரணமான ராஜாக்களை அளிக்கும் ராஜாக்களுக்கு தான் ராஜா. அது இந்த பூமியில் இருந்த ராஜாக்கள் இருந்தாலும் சரி, எலான் மஸ்க் மாதிரி அல்லது மற்ற மோடி மாதிரி இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்கள ஆளுகை செஞ்ச ஆவிக்குரிய பெரிய தலைவர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உள்ள அழிவை பற்றி பார்க்குறோம். மக்களை கெடுத்து நகரத்தின் அழிவை பார்த்து புலமும் மக்களும் கடவுளுக்குரியவர்கள் கொண்டாட்டணும். ரெண்டு காரியம். ஒரு பக்கம் வந்து மக்கள் புலம்புவாங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்து அழிவை பார்த்து புலம்புவாங்க. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டவங்க வந்து ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி 18 பார்க்குறோம். 19 அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசு ராஜாவுடன் தோற்றவர்களின் அழிவும் இயேசுவோடு சேர்ந்து வாழ்ந்தவர்களும் திருமண ஆயத்தமும். இங்கே தான் நம்ம அந்த கல்யாணம், மணவாளன் மணவாட்டி எப்படி ஆயத்தமாகாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். 20 அதிகாரத்தில் சாத்தான் எவரையும் ஏமாற்ற முடியாதபடி பாதாள பிள்ளையில கட்டி வைத்த காலம் நம்ம 1000 வருஷம் அரசாட்சி. இயேசு வந்து ரகசிய உறவில் வருவார். அப்புறம் இவன் வந்து கட்டப்பட்டு 1000 வருஷம் இருப்பான் அப்படின்றது. அது அந்த 1000 வருஷம் அவன் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆனால் இப்போல்லாம் ஏமாத்துற காலம், அதனால் அவனுக்கு நம்ம கவனமாக இருக்கணுன்றது தான் அதோடைய சத்தியம். 21 அதிகாரம் புதிய நகரத்தில் வாழும் மக்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட புதிய வனம், புதிய பூமி, அப்புறம் புதிய எரிசிலை மேலேருந்து இறங்கி வர்றது எல்லாம் பார்க்குறோம். 22 அதிகாரம் இந்த உலகத்தின் அடிப்படை தேவையாகிய உணவு, மருத்துவம், மின்சாரம் போன்ற தேவையே இல்லாத புதிய நகரத்தில் வாழ தகுதி பெற்றவர்கள். 22 அதிகாரம் வந்து புதிய எரிசிலை இறங்கி வர்றது தான். 21 அதிகாரம் புதிய வானம், புதிய பூமியை படைக்கிறது பார்க்குறோம். மேலேருந்து இறங்கி வருது. அதில் யாரையெல்லாம் வரப்போகிறா? புதிய எரிசிலமில் புதிய எரிசிலமுக்குள்ளே யார் இருக்க போகிறா? அது ஒரு நகரம். அதுக்கு வந்து 12 வாசல் எல்லாமே வளர்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ரோமியாக தான் சொல்லப்பட்டது. ஆனால் ரியலாக எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. நம்ம அந்த நகரத்தில் இருப்போம், நம்ம அதுலேருந்து இறங்கி வருவோம். அதுதான் இதில் உள்ள சத்தியம். இதில் நிறைய புரியாத காரியங்கள் நிறைய இருக்குது. ஒருவேளை இந்த புத்தகத்தை நம்ம ஆழமாக படிக்கும்போது வேணால் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு நிறைய விளக்கங்களும் இருக்குது. இதுதான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து ஒரு ஓமையாக தான் சொல்லியிருக்கிறார். ஓமைகளுக்கு வந்து பல அர்த்தங்கள் எப்போவுமே சொல்லப்படும். அதனால அந்த கட்டு அந்த ரகசியமாக வச்சுருக்கிறாரு. அது ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவருக்கு வந்து இதெல்லாம் ஏன் ரகசியமாக வச்சுருக்கிறான்றதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதான் கேட்க முடியுங்களா? முதல் புஸ்தகமும் கடைசி புஸ்தகமும் பார்த்தோம். இந்த 2 புஸ்தகமே நம்ம விளக்கமாக ஒரு நாள் பார்க்க போகிறோம். மற்ற வருடங்களில் நம்ம அதை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து ஏதாவது கேள்வி? இல்லையா? சரி, அண்ணன் கூப்பிட்ருங்க. இல்லையா வச்சுங்க. ஒரு 2 minutes பிரேக் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு பாட்டு பாடினாலும் பாடலாம். அடுத்து பழைய பாட்டு பார்க்க போகிறோம். அதனால் புதிய ஏற்பாட்டிலேருந்து திரும்ப பழைய ஏற்பாடுகள் போக போகிறீங்க. அவர் 4 புத்தகம் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் 2 புத்தகம் முடித்தேன். அவர் 4 புத்தகம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஒரு ரெடி?